வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். உங்கள் அகத்திற்குள் நுழைந்தால் ஒழிய ஒரு மிதமிஞ்சிய சக்தியின் ஸ்பரிசத்தை நீங்கள் உணர்ந்தால் ஒழிய விடுதலை பெற வேண்டும் என்கின்ற ஓர் ஆசை கூட உங்களுக்கு எழாது. ஒவ்வொரு சமுதாயமும் சமூகமும் நாகரிகமும் தனக்கென சொந்தமான கடவுளை கண்டுபிடித்துக் கொள்கிறது. கடவுள் தனது சொந்த உருவத்தில் மனிதனை படைத்தான் என்று அவர்கள் கூறுகின்றனர். அது முற்றிலும் தவறானது. மனிதன்தான் தனது சொந்த உருவத்தில் கடவுளை படைத்திருக்கிறான். மேலும் இந்த உலகில் அநேக விதமான மக்கள் இருப்பதால் அநேக விதமான கடவுள்களும் உண்டு. பறந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறு துளியே உனது உடல். ஆதியந்தமில்லாத இந்த காலத்தின் ஒரு சிறு துளியே உனது வாழ்க்கை. இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறு துளியே உனது உடலும் மனமும். மிக சிறிய துளி. உடலில் வசிக்கும் நீ சிறு துளி. காலமே வாழவிருக்கும் நீ அதற்குள் பிறவி பயனை அடைந்துவிடு. கவலையற்று வாழ்ந்துவிடு. பல கோடி ரூபாய் லாட்டரியில் பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகளை விட நாம் ஒவ்வொருவரும் பல மடங்கு அதிர்ஷ்டசாலிகள் தான். வெந்தியாக இருக்கிறதா? தாயின் கருவறையில் வளரும் போதே பிறப்பதற்குள் கோடிக்கணக்கான சகோதர உயிர்களை கொன்று விட்டாய். இதில் அத்தனை முறையும் நீயே வெற்றி பெற்றும் இருக்கிறாய். ஒரே ஒரு முறை நீ தோற்று இருந்தாலும் உனக்கு பதிலாக உன் சகோதரனோ சகோதரியோ பிறந்திருப்பார். நீ பிறந்திருக்க மாட்டாய். மொத்தத்தில் நீ மனிதனாக பிறந்ததே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்ற மருத்துவ விஞ்ஞானம் கூறுகிறது. ஆனால் நாமோ மாபெரும் அந்த அதிர்ஷ்டத்தை உணர்வதே இல்லை. ஐயோ, கருப்பாக பிறந்திருக்கின்றேனே, ஒல்லியாக இருக்கிறேனே, சப்பை மூக்கனாக பிறந்து விட்டேனே என்றெல்லாம் கடுகளவு பிரச்சனைகளை மலையாக பெரிதாக கொள்கிறோம். ஆணாக பிறக்கவில்லையே என இயங்கும் பெண்களும், பெண்ணாக பிறக்கவில்லையே என இயங்கும் ஆண்களும் இந்த பூமியில் உண்டு. மரணத்தை புரிந்து கொள்வோம். உயிர் எனப்படும் ஆத்மாவை நம் உடலானது தன்னகத்தை வைத்திருக்கும் சக்தியை இழக்கின்ற போது இவ்வுடலானது ஆன்மாவை வெளியேற்றி விடுகிறது. இந்நிகழ்ச்சியை தான் உடல் மரணம் என்கிறோம். கார், பங்களா, உறவுகள், உடைமைகள், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இவைதான் வாழ்க்கை என்று எண்ணி தற்காலிக இன்பங்களை தேடிக்கொண்டிருக்கும் மனிதர்களே, கொஞ்சம் எள்ளுங்கள். வாழ்க்கை எனப்படுகின்ற மீதமாக இருக்கும் காலத்தில் 1/3 தூக்கத்தில் கழிய காத்திருக்கிறது. ஆரோக்கியத்தில் இருக்கும் இளைஞர்களும் கூட பட்டு பட்டு என்று மரணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். இறுதியாக சிறிது காலம் இயலாமையால் வழியில் வாழ வேண்டும், உண்மையில் மரணமே மேல் என்று நினைக்கும் அளவுக்கு உள்ளதுதான் படுக்கை வாழ்க்கை. அந்த சமயங்களில் நாம் வேண்டினாலும் கிடைக்காதது நமது மரணம். ஆக மரணப்படுக்கையில் நீ வீழ்ந்து விடுவதற்கு முன்பு வரை உள்ள உத்தரவாதமில்லாத மிக சிறிய காலம்தான் உண்மையான மனித வாழ்க்கை என்று அர்த்தமாகிறது. எல்லோரும் ஒரு கவுண்டவுன் கிளாக் உடன் தான் பூமிக்கு வருகிறார்கள். இந்த கவுண்டவுன் காலமானது பூஜ்யத்தை அடையும் போது ஏற்படும் நிகழ்வுதான் மரணம் என்பது. மனிதனிடமுள்ள மரணத்தை பற்றிய முட்டாள்தனமான அறியாமைகள், மரணத்தை பற்றிய சிந்தனைகள் இப்போது எனக்கு தேவையில்லை. காரணம், மரணம் இப்போது எனக்கு வராது. மரணத்தை பற்றி சிந்திப்பதே வெறுப்பானது, அபசகனம், தேவையற்றது. மரணம் வரும்போது அப்போது பார்த்து கொள்ளலாம். எவ்வளவு காலம் அதிகமாக வாழ்ந்தாலும் இன்னும் பல காலம் நான் உயிரோடு இருப்பேன் என்பதே மனிதனின் குருட்டு நம்பிக்கை. மரணத்தை அவனால்
லகுவாக ஏற்க முடியும் என்கின்ற தவறான கணிப்பு நம்மில் பலர் மரணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று மரண பயமே எனக்கு இல்லை என்றெல்லாம் அறியாமையில் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஞானத்தின் துணை கொண்டுதான் மனிதன் மேற்கொண்ட 6 அறியாமைகளையும் விளக்க முடியும். இதுதான் மார்க்கம். மனிதன் எந்த அறிவினால் மரணத்தைக் கண்டு பயப்படுகிறானோ அவன் அந்த அறிவை கொண்டே மரணத்தை ஏற்கும் கலையை கற்க வேண்டும்.